Hello friends, welcome back to the channel. So RRB Group D Physical ஒரு பிகினரா ஒரு 0 லெவல் ரன்னிங்ல ஸ்டார்ட் பண்ணி பிசிக்கல்ல எப்படி ஈஸியா கிளியர் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இது RRB Group D Physical பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன், ஓகேவா? சோ இதுல வந்து மென் பிசிக்கல் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடணும். உமனுக்கு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்ட்ல வந்து ஓடணும். அப்புறம் சாண்ட் பேக் 35 kg மென்னுக்கு வந்து ஒரு 100 மீட்டர் வந்து நீங்க வந்து கிராஸ் பண்ணணும். 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, ஓகேவா? உமனுக்கு பாத்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான், பட் பாத்தீங்கன்னா இந்த சாண்ட் பேக்கோட வெயிட் பாத்தீங்கன்னா 20 kg, ஓகேவா? இதுதான் வந்து பிசிக்கல் குவாலிஃபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா சாண்ட் பேக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே நாம வந்து பண்ணிடலாம். நீங்க ஜஸ்ட் சாண்ட் பேக்கை தூக்கி நீங்க கீழே போடாம ஜஸ்ட் வாக் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாவே டைமிங் வந்து முடிச்சிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் அட்வான்ஸாவே நாம வந்து பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க சாண்ட் பேக்கை கீழே வந்து போட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, மற்றபடி 2 நிமிஷம் டைமிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால சாண்ட் பேக் அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாவே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பிசிக்கல். சரிங்களா? ஸோ இதுல டிஃபிகல்ட்னு பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் டைமிங் வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட். நீங்கள் போன ஃபிசிக்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆயிருப்பாங்க. சரிங்களா? நான் 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்ட், ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சம் நம்ம நல்லா அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு நாம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது? ஒரு பிகினராக வந்து நாம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இது வரைக்கும் ரன்னிங்கே பண்ணலை, இப்போ தான் நம்ம வந்து ஓட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒரு 2 விஷயம். சரிங்களா? ஸோ எப்போவுமே இது வந்து மாறவே மாறாது. இது வந்து வார்ம் அப் ஒன்று, ஸ்ட்ரெச்சிங். சரிங்களா? ஸோ பிஃபோர் ரன்னிங் நீங்கள் கண்டிப்பாக வந்து வார்ம் அப் பண்ணணும். ஆஃப்டர் ரன்னிங் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து என்றைக்குமே மாறாது, ஓகேவா? நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை 5 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த ட்ரைனிங் பிளான் வந்து மாறுமே தவிர பிஃபோர் ரன்னிங் வார்ம் அப்பும் சரி, ஆஃப்டர் ரன்னிங் ஸ்ட்ரெச்சிங்கும் சரி, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நாம ஒரு பிகினர், நம்ம இப்போ ரன்னிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ரன்னிங் ஷூ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரில் போய் வாங்குறது தான் பெட்டர். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு செருப்பு கடையில் போய் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஷூ வந்து அங்கே வச்சிருப்பாங்க, பட் அது வந்து ப்ராப்பராலாம் இருக்காது. சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சென்டரில் போய் வந்து ஒரு நல்ல ஒரு ரன்னிங் ஷூ வந்து போட்டு பார்த்தே நீங்கள் வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஷூ வந்து நான் வந்து ஒரு 5 ஷூ வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் சென்டரில் போய் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ரன்னிங் ஷூ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து அதிகமான ப்ரைஸ் கொடுத்துலாம் வாங்க சொல்ல, ஜஸ்ட் 600 1000 ருபீஸ் கூட சூப்பரான ஒரு ரன்னிங் ஷூலாம் நிறைய ஷூஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஷூ வந்து நீங்கள் வந்து வாங்கினாலே போதும், ஓகே? நம்ம வந்து 5000 ஷூ 10000 ஷூ தான் போட்டு ஓடணும்னா தேவை கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ரன்னிங் ஷூ வந்து சூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரன்னிங். சரிங்களா? ஸோ கிரவுண்டுக்கு எப்பவுமே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எடுத்த இடத்துல நீங்கள் வந்து ஓடிட வேண்டாம், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு வந்து ஒரு ரவுண்டு வந்து நடந்து பாருங்கள். எந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நடந்து பார்த்து அங்கே கீழே வந்து எந்த இடத்துல குண்டு குழியுமா இருக்குது, கல் எதுவும் கிடக்குதா, இல்லை பாட்டில் எதுவும் உடச்சி போட்டிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது கிடக்குதா, மணல் வந்து எந்த இடத்துல கிடக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் வந்து வாக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது இல்லை வேகமாக வந்து ஓடும்போது நமக்கு வந்து கீழே விழாத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ குண்டு குழியமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆங்கிள் பெயின் வரும், நீ பெயின் வரும். சரிங்களா? அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கிரவுண்டுக்கு போன உடனே ஓட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து வாக் பண்ணுங்கள். கிரவுண்டு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எப்பவுமே சரி, கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் நடந்துங்க, அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சோ கிரவுண்டுக்கு போய்ட்டோம், வார்ம் அப் பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிகினரா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து ரன்னிங் வந்து பண்ணதே கிடையாது, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா வேகமா வந்து ஓடாதீங்க, ஓகேவா? சோ 1 கிலோமீட்டர் வந்து வேகமா ஓடி பார்க்க போறேன் அப்படின்னு ஓட வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? உங்களால ஒரு 5 நிமிஷம் ஓட முடியுதா, 10 நிமிஷம் ஓட முடியுதா, ஒரு 15 நிமிஷம் ஓட முடியுதா அப்படின்னு ஸ்லோவா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்க வந்து ஓடுங்க. சரிங்களா? இது எவ்வளவு நாள் ஓடணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 15லேருந்து ஒரு 20 நாள் நீங்கள் வந்து ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களால் ஓட முடியாத சுச்சுவேஷனில் ஒரு நிமிஷம் ஓடுங்க. ஸ்லோவாக ஓட தான் சொல்கிறேன். சரிங்களா? வேகமாக ஓட சொல்ல 1 நிமிஷம் வந்து ஸ்லோவாக ஓடுங்க, 2 நிமிஷம் வாக் பண்ணுங்க, திரும்ப 1 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுங்க, 2 நிமிஷம் வாக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்களால் நான் ஸ்டாப்பாக ஓட முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர், ஓகேவா? ஒரு 2 வாரம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வார்ம் அப் பண்ணிடணும், இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஜாக் வந்து பண்ணுங்க, ஓகே? 2 வாரம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பேசிக்கான உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிடும், லெக் ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்பீட் ஒர்க் அவுட் நம்ம அந்த டைமிங் வந்து குறைக்கிறதுக்கு ஸ்பீட் ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குன்னா எடுத்துறப்பல தரையில அவங்க செங்கலை வச்சு வந்து கட்டிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20 டேஸ் வந்து நீங்க வந்து ஓடிட்டீங்க அப்படின்னா அந்த பேசிக்கான அந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த், லெக் ஸ்ட்ரென்த், அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த்லாம் உங்களுக்கு வந்து பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து
உங்களுக்கு இன்ஜுரி ஆகாத வாய்ப்புகள் வந்து கிடையாது. சரிங்களா? எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த ஒரு ஃபிட்னஸுமே இல்லாமல் டேரெக்டாக ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணுறது, ப்ராப்பர் வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் எதுவுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்போ தான் ஓட போகிறோம்னா ஒரு 20 days வந்து டைம் வந்து எடுத்துக்கோங்க. குரூப் டி ஃபிசிக்கல் நமக்கு வந்து டைம் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் ஒரு 20 நாள் வந்து ஸ்லோவாக வந்து ஓடி பாருங்க. 20 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக ஓட முடியுதுன்னா சூப்பர். அப்படி ஓட முடியாதவங்க வாக் பண்ணி ஜாக் பண்ணி வாக் பண்ணி ஜாக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களால் நான் ஸ்டாப்பாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஸ்பீட் ட்ரைனிங் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு 20 days பேஸ் ட்ரைனிங் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி எவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஒரு 5 நாள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ வாரத்துக்கு ஒரு புதன்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு 5 days நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 40லேருந்து ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேவை கிடையாது. சரிங்களா? ஒரு 20 நிமிஷம் நம்ம ரன்னிங் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் அப்புக்கு ஒரு 10 நிமிஷம், ஸ்ட்ரெச்சிங் ஒரு 15 நிமிஷம், கோர் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு 5 நாள், ஒரு நாள் அதில் வந்து டைமிங் வந்து செக் பண்ணணும். டெய்லி டைமிங் வந்து செக் பண்ணக்கூடாது. இது நிறைய பேர் குரூப் டின்னு கிடையாது, நிறைய ஃபிசிக்கல் எல்லாருமே வந்து அந்த குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அந்த இதை வந்து திரும்ப டெய்லி டைம் செக் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் டைம் செக் பண்ணணும். மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அந்த டைமை குறைக்கிறதுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. லாங் ரன், ஸ்பீட் ட்ரைனிங், இன்ட்ரோல் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இந்த மாதிரி ட்ரைனிங் தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு 5 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு செஷன் பண்ணாலே போதும். நம்ம மார்னிங் ஈவினிங் 2 நேரம் பண்ண வந்து தேவை கிடையாது. சரிங்களா? பெரும்பாலும் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் ஒர்க்கில் தான் இருப்பீங்க. மார்னிங் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு 5 days வீக்லி வந்து நீங்கள் பண்ணாலே ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணணும். சரிங்களா? ஒரு 5 நாள் வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணாலே போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி வெயிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 75 kg கீழே ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் 100 மீட்டர் 200 மீட்டர்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பட் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 800 மீட்டர் 1500, 1 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கூட உங்களுடைய பாடி வெயிட் அப்படிங்கிறது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 கிலோ இருக்கிறவங்க ஒரு ஸ்பீட் ட்ரைனிங்லாம் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து நீ பெயின் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு 80 kg மேலே இல்லை 90 kg மேலே இல்லை பெல்லி ஃபேட்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரன்னிங்கை வந்து இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு 75 kg கீழே இருக்கிறீங்க, விமன்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஒரு 65 kg கீழே 65-60 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு 65 கிலோ 70 கிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால் மென்னு நீங்கள் ஒரு 75 kg கீழே இருங்க. உமன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ நீங்கள் பாடி வெயிட் இருந்தீங்கன்னா உங்களால் ஃபிசிக்கல் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் பாடி வெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்ஸஸாக ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து ஓடினா மட்டும்தான் ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிலோமீட்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்டில் நம்ம வந்து ஓடினா வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸ் இந்த டைமிங் மட்டும் நம்ம வந்து செட் பண்ணால் போதுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. சரிங்களா? இந்த டைம் வந்து போதாது. ஓகே, நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் ஓடி வந்து காமிச்சிருப்பேன். RRB குரூப் டி போன ஃபிசிக்கலில். ஓகேவா? 4 நிமிஷம் 15 செகண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வீட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து ஓடிருப்பீங்க. சரிங்களா? ஃபிசிக்கலில் நீங்கள் காலையில் 4 o'clock போக வேண்டியிருக்கும். நைட் நீங்கள் வந்து தங்கியிருப்பீங்க, தூக்கம் இருக்காது, சாப்பாடு செட் ஆகிருக்காது. ஸோ மார்னிங் நீங்கள் போய் ஓடும்போது 4 நிமிஷம் 15 செகண்ட் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 மணிக்கு விடலாம், 9 மணிக்கு விடலாம், 10 மணிக்கு விடலாம், 11 மணி வெயிலே வந்து விடலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் 4 நிமிஷம் 15 செகண்ட் நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஓடி இருப்பீங்க. பட் அங்கே போய் நம்மளால் வந்து ஓட முடியாது. ஓகே, அதனால் உங்களுடைய ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனில் இருந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அட்வான்ஸ் டைமிங் வந்து இருக்குது. ஓகே, ஒரு 3 நிமிஷம் 45 செகண்ட் வந்து நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஃபிசிக்கலில் எந்த ஒரு கிளைமேட்டில் எப்படி நம்ம ஓட அவுட்டா சாப்பிடாம ஓட அவுட்டாலோ இல்லை வெயிலில் ஓட அவுட்டாலோ நம்மளால் வந்து ஈஸியாக ஒரு 4 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து ஓட முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 4 நிமிஷம் 15 செகண்ட் உங்களோட டார்கெட் வந்து பண்ணாதீங்க. ஒரு அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு 3 நிமிஷம் 45 செகண்டில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் டார்கெட் அப்படிங்கிறது 4 நிமிஷம் 15 கிடையாது, 3 நிமிஷம் 45 செகண்ட் நோக்கி ஓடுங்க. விமன் நீங்கள் வந்து 5 நிமிஷம் 40 செகண்ட் வந்து குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து 1 கிலோமீட்டர் எப்படியாவது வந்து ஓடணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து வார்ம் அப் ஓடுறது மட்டும் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் ரன்னிங் முடிச்சதும் ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணணும். இப்போ தான் நம்ம பிகினராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்லோவாக ஓடுங்க. ரன் பண்ண முடியாதவங்க வாக் பண்ணி கூட பண்ணுங்க. கிரவுண்ட் சர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரன்னிங் ஷூ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரன்னிங் ஷூ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி வெயிட் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. தேவையில்லாமல் வந்து ஸ்பீட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ண வேண்டாம். ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷன் பொறுத்து மாறும். ஓகேவா? ஒருத்தர் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒருத்தவங்க லீனாக இருப்பாங்க. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறோம் நிறைய பேருக்கு 30+ ஏஜ் வந்து ஆயிருக்கும், நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்ட் இல்லாத ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. சரிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. மற்றபடி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அதனால்
ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அது ஏற்ற மாதிரி பண்ணுங்க, இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா. என்னதான் நம்ம வந்து டைமிங் வந்து ஒரு 3 நிமிஷம் கொண்டு வந்தாலும் ஃபிசிக்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியாது. அதனால் பண்ணுற ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும், ஒரு 2-3 ரன்னிங் வீடியோ வந்து நானே ஓடி காமிச்சிருப்பேன். ஆர்ஆர்பி குரூப் டியில் 1 கிலோமீட்டர் ரன்னிங் ப்ளஸ் சாண்ட் பேக் வித்தவுட் ரெஸ்ட்டில் ரெண்டு ஃபிசிக்கலும் ஒரே டைமிங்கில் வந்து நான் வந்து ஓடி காமிச்சிருப்பேன். கரெக்டாக 4 நிமிஷம் 22 செகண்டில் 1 கிலோமீட்டர் ரன்னிங் ப்ளஸ் சாண்ட் பேக் நான் ஸ்டாப்பாக வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன் சரிங்களா. அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபிசிக்கலுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலுக்கு நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி குரூப் டி, SSGD, மேரத்தான் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங்கில் வந்து இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ போன ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான ஒரு 100கணக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி தனியாக வந்து வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபிசிக்கலும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுப்போம். உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.